திமுகவுக்கு எதிர்வினையாக இருக்கும் அமித்ஷா மீண்டும் ஒரு முறை திரைமறைவில் இருந்து சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தூதுவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருமித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கான ஒரு ஆயத்தங்களை அவர் தேடி எடுக்கிறார். பதவிக்கு வந்தால் முதலமைச்சர் பதவிக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை பாஜக மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளும் கூடிய விரைவில். 2026க்கு மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா தேர்தல் வெற்றிக்கு பிறகு, குறிப்பாக 2024ல் ஆந்திராவுக்கும் ஒடிசாவிற்கும் எப்படி அமோக வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றி பின்னணியில் பார்த்தால் தமிழகத்தில் பாஜக கால் வேறி ஊன்றிவிட்டது. வட இந்தியர்கள் தமிழகத்தில் புகுந்து விட்டார்கள். இனி அதை அவர்கள் திருத்துவது கடினம். அந்த பின்னணியில் பார்த்தால் மோடி வருகை கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கும், திமுகவிற்கு பாதகமாகத்தான் போகும். திராவிட முன்னேற்ற கழகம் கோ பேக் மோடி என்கிறார்களோ அதே மாதிரி மத்திய காங்கிரஸ் தலைமை இந்த மாதிரியான செல்வ பெருந்தகைக்கு எதிராக வந்திருப்பெல்லாம் கோ பேக் டு தமிழ்நாடு என்று ஒரு கிண்டலாக சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை தலித் கார்டை அவர் நன்றாக யூஸ் செய்கிறார், உபயோகப்படுத்திக் கொள்கிறார் என்று சொல்வது மிகையாகாது. எது இருப்பினும் செல்வ பெருந்தகை வெகு நாள் நீடிக்க மாட்டார். விஜய்க்கு விஜய் ஜோசப் என்று அவருடைய தகப்பனார் பெயரில் கல்லூரி நடத்துகிறார்கள், ஸ்கூல் நடத்துகிறார்கள். இதையெல்லாம் பார்த்தால் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை வளர்கிறது, வேண்டுமென்றே முன்மொழி கொள்கையை இழக்க வேண்டும் என்பதற்காக தனியார் பள்ளிகளில் சேர்க்காமல் அரசு பள்ளிகளை பற்றி சொல்லுகிறார்கள். கபட நாடகம் ஆடுவதை திருமாவளவனும் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய தலைவர்களுடைய போக்கு. கோயம்புத்தூரில் வரக்கூடிய அந்த அப்டேட்டு கண்டிப்பாக அமித்ஷா ஒரு ஒரு மாபெரும் புரட்சி திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். ஓகே சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாக் எதிர்ப்புகளை தெரிவிப்போம் அப்படிங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமித்ஷா அவர்கள் பிப்ரவரி 28 தமிழகம் வரும்போது இங்க தமிழக அரசியல் களம் குறித்து அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கும்? ஆன்டி திமுக தான் இருக்கும், திமுகவுக்கு எதிர்வினையாக இருக்கும். அமித்ஷா மீண்டும் ஒரு முறை திரைமறைவில் இருந்து சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தூதுவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருமித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கான ஒரு ஆயத்தங்களை அவர் தேடி எடுக்கிறார். பதவிக்கு வந்தால் முதலமைச்சர் பதவிக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை பாஜக மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளும் கூடிய விரைவில். அதுதான் யதார்த்தம். அது மாதிரியான ஒரு நகர்வுகளை அரசாங்க ரீதியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அமித்ஷா காயை நகர்த்துவார். இந்த பிப்ரவரி 28 அளவுல பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றாங்க. சோ மோடி அவர்களுடைய வருகை எப்படி சார் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு? நான் கேள்விப்படுவது அது மார்ச் 5 6 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு காரணம், இதுவரைக்கும் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அந்த விஜயத்திற்கு கிடைக்கவில்லை தமிழக அரசாங்கத்திலிருந்து. தமிழக அரசாங்கமும் வேண்டுமென்று இதை செயல்பாடுகளை இணைக்கிறார்கள். காரணம், அது மத்திய அரசாங்கத்துடைய விழாவாக இருப்பதனால் ஆளுநர் இருப்பார். தமிழகத்தில் ஒதுக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால்தான் தமிழக அரசாங்கம் பிரதமருடைய வருகைக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுக்கவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். கூடிய விரைவில் அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வந்துவிட்டால், பிரதமர் வந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துத்தான் பேசுவார். திமுகவை ஒரு கை பார்த்து விடுவார். 2026க்கு மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா தேர்தல் வெற்றிக்கு பிறகு, குறிப்பாக 2024ல் ஆந்திராவுக்கும் ஒடிசாவிற்கும் எப்படி அமோக வெற்றி பெற்றார்களோ அந்த வெற்றி பின்னணியில் பார்த்தால் தமிழகத்தில் பாஜக கால் வேறி ஊன்றிவிட்டது. மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டங்கள் தமிழகத்திலே போன்று விட்டது. காரணம், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 10 வட இந்தியா இருக்காங்க சார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து இருக்காங்க. இப்போ தாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் கூட இருப்பாங்க. யாராவது புகுந்து விட்டார்கள். வட இந்தியர்கள் தமிழகத்தில் புகுந்து விட்டார்கள். இனி அதை அவர்கள் திருத்துவது கடினம்.
அந்த பின்னணியில் பார்த்தால் மோடி வருகை கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கும், திமுகவிற்கு பாதகமாகத்தான் போகும் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார். இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகைக்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்கள் டெல்லியில முகாமிட்டு இருக்காங்க. அதற்கு முந்தைய நிலையிலேயே இங்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் ரகசிய மீட்டிங் போட்டு நடத்தி இருக்காங்க. அதனால காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய ஆதரவும் இருக்கிறது. எம்பிக்களும் இந்த டீம்ல பின்னணியில இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது சார். இவர்கள் டெல்லியில முகாமிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கு என்ன சார் நடந்துட்டு இருக்கு டெல்லியில? தமிழக ஒரு 15-20 மாவட்ட தலைவர்கள் தமிழகத்திலிருந்து டெல்லி வந்து பல இடங்களில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி பார்க்க மறுத்து விட்டார். மல்லிகார்ஜுன் கர்கே இது மாதிரிதான் வந்த பார்க்க மாட்டேன் என்கிறார். ஆக மொத்தம் இவர்கள் எல்லாம் ஒரு வழியாக சேர்ந்து கொண்டு ராஜினாமா செய்து ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் ஒரு இடையூறுகளை விடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதெல்லாம் திமுகவிற்கு சாதகமாகத்தான் போகும். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இவர்கள் 40 சீட் கேட்டால் செல்வ பெருந்தகையுடைய தலைமையில் அவர் விட்டு டிஎன்சிசி சீஃபா இருந்தார்னா, ஏன்னா அடுத்த மாதம் மாற்றி விடுவார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் டெல்லியில். அவர்களை பார்க்காமல் இருப்பதன் மூலமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசிற்கு 15 சீட்டுக்கு மேல தரமாட்டேன்னு சொல்றாங்க. அதனால இருக்கக்கூடிய விளைவு தான் இது. மாதிரி டெல்லியில வந்திருக்கவங்க எல்லாம் சிலரிடம் நான் பேச முடிந்தது. அவர்கள் பலர் நாம் தமிழர் கட்சி சீமான் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், விஜயிடம் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், அதிமுக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சி உடைந்துவிடும், காங்கிரஸ் ஏற்கனவே தமிழகத்தில் ஒன்றுமில்லாத ஆகிவிட்டது. இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் செல்வ பெருந்தகைக்கு மிக மிக பிரசுரிக்க முடியாத, பேச முடியாத அளவிற்கு அவர்கள் தங்களுடைய மனதை வெளிப்படுத்துகிறார்கள். அதை நான் திருப்பி சொல்ல ஆசைப்படுவதில்லை. காரணம் அதெல்லாம் டெஃபமேஷன் ஆகிவிடும். செல்வ பெருந்தகை ராஜினாமா செய்வாரா அல்லது ஒதுக்கப்படுவாரா என்று ஓரிரு நாட்களில் ராகுல் காந்தி முடிவு செய்வார் என்று தான் வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் என்று தெரிவிக்கிறார்கள். 5 எம்பி செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கிறார்கள். அதற்கு நெய் விட்டு சாம்பிராணி புகை போடுவது கார்த்திக் சிதம்பரம், ப சிதம்பரம் என்று சொல்லுகிறார்கள். கார்த்திக் சிதம்பரம் வேண்டும் என்றே செல்வ பெருந்தகை தூக்கிவிட்டு தான் தமிழக காங்கிரஸ் தலைவராக வர வேண்டும் என்று நினைக்கிறார். இருப்பினும் ஜோதிமணியை தான் ராகுல் காந்தி விரும்புகிறார். சார், இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருந்துட்டு இருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றம் கூட்டணியில ஏதாவது விரிசலை ஏற்படுத்துமா சார்? திமுக காங்கிரஸ் கூட்டணியில அது ஏற்படுத்தாது. ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் முக ஸ்டாலின் அவ்வளவு மரியாதை வைத்திருப்பதனால், அன்பு வைத்திருப்பதனால் திமுக போட்ட பிச்சையில் இவர்கள் எல்லாம் எம்பி ஆகியிருக்கலாம், எம்எல்ஏ ஆகியிருக்கா தவிர திமுகவிட பிச்சை போடுவதற்கு மத்திய காங்கிரஸ் தலைமை ஒற்றுக்கொள்கிறது. இந்த மாதிரியான தமிழகத்திலிருந்து வரக்கூடிய எதிர் விளையாடுகளை எல்லாம் திரும்பி போ என்று சொல்லுகிறார்கள். கோ பேக் டு தமிழ்நாடு என்று சொல்லுகிறார்கள். எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் கோ பேக் மோடி என்கிறார்களோ அதே மாதிரி மத்திய காங்கிரஸ் தலைமை இந்த மாதிரியான செல்வ பெருந்தகைக்கு எதிராக வந்திருப்பெல்லாம் கோ பேக் டு தமிழ்நாடு என்று ஒரு கிண்டலாக சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை தலித் கார்டை அவர் நன்றாக யூஸ் செய்கிறார், உபயோகப்படுத்திக் கொள்கிறார் என்று சொல்வது மிகையாகாது. எது இருப்பினும் செல்வ பெருந்தகை வெகு நாள் நீடிக்க மாட்டார். அது திமுகவில் ஒரு உரசலை உண்டாக்காது. உடைவதற்கு வாய்ப்புகளை தவிர உடைந்து தனியாக தமிழக காங்கிரஸ் என்று செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இருப்பினும் ஏற்கனவே ஜி.கே. வாசன் தலைமையில் ஒரு தமிழக மாநில காங்கிரஸ் இருப்பதனால் இவர்களும் அந்த பெயரை யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா? அவர்கள் வெகு வெகு சிறப்பாக விஜய் அவரிடம் சேர்ந்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சில தலைவர்கள் என்றும் சொல்லுகிறார்கள். தோ ஐடியாலஜிக்கலி 2 பேரும் ஒரு மேற்கு துருவம் தெற்கு துருவமாக இருந்தாலும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக விஜய் வருவேயானால் விஜயிடம் அவர்கள் சேர தயாராக இருக்கிறார்கள். இருப்பினும் காங்கிரஸ் இருந்து வெளியவர்கள் தேசிய உணர்வை உடையவர்கள், தேசிய முக்கியத்துவத்தை தருபவர்கள். விஜயோ மாநில முக்கியத்துவத்தை தான் தருகிறார். இந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் உடைவது நிச்சயம், செல்வ பெருந்தகை போவது நிச்சயம். இங்கு வந்திருக்கக்கூடிய போராளிகள் டிசென்சர்ஸ் அவர்களை ராகுல் காந்தி பார்க்க மாட்டேன் என்று சொன்னதனால் கண்டிப்பாக அவர்கள் புது கட்சி ஆரம்பித்து விட்டு அந்த கட்சி அதிமுகவுடன் உறவு வைத்துக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் அதிமுகவிற்கு இப்போ ஒரு காங்கிரஸ் கொடி தேவை. ஓகே சார்.
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் யார் யாரெல்லாம் வந்து சிபிஎஸ்இ பள்ளியா நடத்துறாங்க, அங்க பல மொழிகள் கற்பித்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஆதாரங்களை வெளியிட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்களுடைய பெயர்ல செயல்படுகிறது அப்படிங்கிற ஆதாரங்களை முன் வச்சாங்க. ஆனா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் வந்து எனக்கு சொந்தமான இடம், ஆனால் அங்கு பள்ளி ரன் பண்ணக்கூடியவங்க வந்து என்னுடைய பேரை யூஸ் பண்றாங்க, ஆனா நான் நடத்தல அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. இதை எப்படி சார் பாக்குறது? அவருக்கு அந்த வாடகை வருகிறதா, சட்டபூர்வமாக எப்படி எழுதி கொடுத்தார் என்ற அந்த அக்ரிமெண்ட் காப்பியை திருமாவளவன் வெளியிடுவாரா என்று அண்ணாமலை கேட்பது தவறு கிடையாது. அவங்க இப்போ நானும் நீங்களும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க சிவா, நீங்க எனக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க, நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன ஷரத்து இருக்கும்? 3 மாதத்தை திருப்பி தருகிறேன், 5% வட்டி தருகிறேன், அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி திருமாவளவன் அந்த இடத்தை கொடுத்து விட்டால் ப்ளூ பெல்ஸ் ஸ்கூலுக்கு அதில் என்ன அக்ரிமெண்ட் போட்டதை திருமாவளவன் வெளியிடுவாரா? வாடகை எப்படி வாங்க போகிறார் எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு ஃப்ராடு நடந்த ஃப்ராடு தானே. இத்தனை நாள் அண்ணாமலை வரவில்லை என்றால் இதையெல்லாம் வெளிவந்திருக்காது. அண்ணாமலை ஒருவர் தான் இதையெல்லாம் வெளில கொண்டு வர முடியுது. விஜய்க்கு விஜய் ஜோசப் என்ற அவருடைய தகப்பனார் பெயரில் கல்லூரி நடத்துகிறார்கள், ஸ்கூல் நடத்துகிறார்கள். இதையெல்லாம் பார்த்தால் தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை வளர்கிறது, வேண்டுமென்றே முன்மொழி கொள்கையை இழக்க வேண்டும் என்பதற்காக தனியார் பள்ளிகளில் சேர்க்காமல் அரசு பள்ளிகளை பற்றியே சொல்லுகிறார்கள். கபட நாடகம் ஆடுவதை திருமாவளவனும் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் நிறுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய தலைவர்களுடைய போக்கு நிலைப்பாடு. கல்விக்காக மத்திய அரசு வந்து சுமார் 1.5 லட்சம் கோடி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த 1.5 லட்சம் கோடி எங்கே அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இந்த கல்வி அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காங்க. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படுமா சார் இந்த விவகாரத்துல? நெருக்கடி வராது. நெருக்கடி வர அதிகாரிகள் எல்லாம் ஏதாவது எழுதி கொடுத்து பேச வைப்பார்கள். ஆனால் அன்பில் பொய்யாமொழிக்கு வரக்கூடிய நெருக்கடி அவன் மகன் மூலமாகத்தான் பிரெஞ்சு கற்றுக்கொள்கிறாரே என்று ஒரு ஏளனம் பதிக்கிறார். அதை கூட அமித்ஷாவிடம் அண்ணாமலை தெரிவித்து விட்டார். தமிழகத்தில் அமித்ஷா பேசும் பொழுது பொய்யாமொழியினுடைய மகன் எப்படி பிரெஞ்சு கற்றுக்கிறானே அப்படிங்கிறது மேடையில் பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ள இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தர்ம சங்கடம், குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. அன்புமணி ராமதாஸ் தலைமையில சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிக்கும் போது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. இந்த சட்டமன்ற கூட்டத்துல மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிப்பு செய்து 1 மாத காலத்துக்குள்ள முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா தமிழகம் முழுவதும் போராட்டம் பெரிய அளவுல வெடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. திமுகவுக்கு கெடுவும் விதிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? திமுக கெடுவெல்லாம் மத்திய பாஜக அடங்காது, மடங்காது, மடிக்காது. இதெல்லாம் வச்சுங்க. 10 மு.க. ஸ்டாலின் இஸ் ஈக்வல் டு 1 நரேந்திர மோடி. காரணம், மு.க. ஸ்டாலினை பற்றி நரேந்திர மோடிக்கு மிக மிக தெளிவாக தெரியும். ஏன் நரேந்திர மோடியும் உதயநிதி ஸ்டாலினும், ஏன் நரேந்திர மோடியும் மு.க. ஸ்டாலின் தனித்தனியாக பேசினார் என்பதை இப்பொழுது வெளியிடுவாரா பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ? காரணம், சரணாகதி அடைந்து விட்டார்கள் மோடியில். தமிழகத்தை போற்றுமறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கை வைக்காதிருக்கிறார் பிரதமர். இது வரைக்கும் பாருங்க, ஜெகத் ரட்சகன், துரைமுருகன் எல்லாம் பண்ணா என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. மீதி மாநிலத்தை பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஓட ஓட விட்டாங்களே. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே வெளியில் சொன்னாலும் உள்ளே கொஞ்சம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் கூட பயந்த சுபாவம் தான் சொல்லுகிறார்கள். கடவுளே இறங்கி வந்தாலும் 3 ஆண்டுகளுக்குள் பெங்களூருவை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி டி.கே. சிவகுமார் அவர்கள் தெரிவித்த கருத்து அங்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்ற துடிப்பில் இது மாதிரி பேசுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருப்பதனால் அவர் வேண்டுமென்றே பொதுமக்கள் பிரச்சனை உருவாக்கி காங்கிரசிற்கு ஒரு நிர்பந்தத்தை பொதுமக்கள் மூலமாக கொடுக்க ஆசைப்படுகிறார். சித்தராமையாவை வெளியே தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ரோடு பிரச்சனை 3 வருட டைம் கேப்பை கேட்டிருக்காரு. அந்த 3 வருடத்திற்குள் மீண்டும் 2028 சட்டசபை தேர்தல் வறுமையானால் அப்போ இதை சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஒரு விஷயம் இருக்காரு கையில், ஒரு பிரம்மாஸ்திரத்தை. எனினும் மல்லிகார்ஜுன் கர்கே மீண்டும் முதலமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு காரணம், மல்லிகார்ஜுன் கர்கே அகில இந்தியாவில் ஃபெயில் ஆகிவிட்டார். அவரால் ஒரு
செல்வ பேருந்து எடுக்க முடியல, அவருக்கு என்ன பதவி இருக்குது? அவர் பதவியில் அவர் பின்னாடி ரிமோட், அவர் கையை ஆட்டுவதெல்லாம் ராகுல் காந்தி கை ஆட்டுகிறார், இவர் கை ஆடவில்லை என்றால் அதனால ரிமோட் கண்ட்ரோல் மல்லிகார்ஜுன் கர்கே சொல்றாங்க, ரிமோட் மல்லிகார்ஜுன் கர்கே என்று சொல்லுகிறார்கள் கிண்டலாக. இப்போ டெல்லியில மருத்துவமனையில காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன நிலையில சார் இது இருக்கு? இன்று அவருடைய இரத்த கொதிப்பு மற்றும் மற்ற பாகங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று மாலையில் நாளை காலை அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு டிஸ்சார்ஜ் செய்வார்கள். எனினும் அம்மையாருக்கு 80 வயது ஆகிவிட்டதனால் எந்த சமயத்திலும் அவருக்கு உடல்நலம் பாதிக்கிறது. அதற்காகவே ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு அவருடைய இடத்தில் மத்திய சுகாதார அமைச்சரை சென்று போய் நட்டா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் எங்களுக்கு அரசாங்கத்திற்கு தெரியுங்கள் என்று. சோனியா காந்தியுடைய உடல்நிலை குறைவு ரியல் ஒன் நேயர்கள் மூலமாக, சிவாவுடைய மூலமாக ராஜகோபாலன் பிரார்த்தனை சொல்லிக் கொள்வது, அந்த திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் சோனியா காந்திக்கு மேலும் ஆய்வுகளை கொடுத்து நீண்ட நெடுங்காலம் வர வேண்டும் என்று, வாழ வேண்டும் என்று, ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள். காரணம், சோனியா காந்தி அம்மையாருக்கு 80 வயது ஆகிவிட்டது. முன்னவர் நடக்க முடியல அவங்களால. அவங்களுக்கு கேன்சர் என்பதை மணிசங்கரை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் மறுக்கிறார்கள் கேன்சர் இல்லை என்று. அதனால தான் அந்த அம்மாவுக்கு தடாதட கீழே ஊந்துறாங்க. பார்லிமெண்ட்டே ஒரு வாட்டி கீழே ஊந்தாங்க. சில பத்திரிகைகள் வந்து சில பத்திரிகைகள் வராது இருந்தது. எனினும் கூடிய விரைவில் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உடல்நிலை கண்டிப்பாக குன்றித்தான் இருக்கிறது. டெட்டீரியேஷன் இன் ஹர் ஹெல்த். எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில அப்டேட் கொடுப்பீங்க. அந்த அப்டேட்டுக்காகவே நம்முடைய வாசகர்கள் காத்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்முடைய வாசகர்களுக்கு கொடுக்கக்கூடிய நியூஸ், அந்த அப்டேட் என்ன சார்? கோயம்புத்தூரில் வரக்கூடிய அந்த அப்டேட் கண்டிப்பாக அமித்ஷா ஒரு 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 மாபெரும் புரட்சி திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சத்குருவினுடைய ஈஷா ஃபவுண்டேஷன்ல சிவராத்திரியை கொண்டு வந்து பிரபலமான அந்த சிவராத்திரி பாராட்டி வர இருக்கிறார் அமித்ஷா. அப்பொழுது தமிழகத்தில் பாஜக ஊழியர்களிடையே பேச இருக்கிறார். பாஜகவுடைய அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அப்பொழுது கண்டிப்பாக திமுகவை பற்றியும் ஸ்டாலினை பற்றியும் முன்மொழி கொள்கை திட்டத்தை பற்றியும் அவர் பேசத்தான் இருக்கிறார். அதுதான் ஸ்பெஷல் ஸ்டோரி. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.